A very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Proverbs chapter 25 verse 25 to 27. ஸோ இந்த சாப்டர் என்னோட முடியுது. ஸோ Proverbs 29வது அதிகாரம் 25லேருந்து 27வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இதில் சாலமன் இந்த சாப்டரை முடிக்கும் போது என்ன சொல்கிறார் என்னன்னா கம்பேர் பண்ணுறாரு. மனிதனை பார்த்து நம்மளை படுற பயமும் ஆண்டவரை பார்த்து படுற பயமும் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம மனிதனை பார்த்து பயந்து அவன் கையில் என்ன நல்ல ஃபேவர் ஏம் பண்ணுறது. ஸோ அவர்கிட்ட ஒரு மனுஷன்கிட்ட நம்ம ஒரு நல்ல செயல் செய்து அவங்க எல்லாம் நல்ல பேர் வாங்குறது ஏம் பண்ணால் அதை ஒரு குறியாக வச்சு பண்ணுறது, அது ஒரு ட்ராப்புன்னு சொல்கிறார் சாலமன். ஆனால் ஆண்டவர் மேலே நம்ம நம்பிக்கை வச்சு அவரை ப்ளீஸ் பண்ணுறதே ஒரு கோலாக வச்சுட்டு நம்ம இதெல்லாம் செஞ்சால் அது நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பிளெஸ்ஸிங்கும், அது நம்ம வாழ்க்கைக்கு ஒரு ஒபீடியன்ஸும் தரும்னு சொல்கிறாரு. ஸோ இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது 25வது verse. So Proverbs chapter 29 verse 25, which says, the fear of a man will prove to be a snare, but whoever trusts in the Lord is kept safe. நான் சொல்கிறேன், fear of man will prove to be a snare, but whoever trusts in the Lord is kept safe. ஸோ என்ன சொல்கிறாரு சாலமன், என்ன சொல்ல வர்றாரு? ஸோ வெரி சிம்பிளாக என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ஒரு மனிதனை பார்த்து பயந்து அவன் அந்த மனுஷன் நம்மளுக்கு ஏதோ பண்ணிடுவானுன்ற பயத்தில் நம்ம ஒன்று செய்கிறதோட நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன இருக்கணும், ஆண்டவருக்கு இது விருப்பமான காரியமாக இல்லையா. ஒரு செயல் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு மனுஷனுக்காக செய்கிறதோட நம்ம ஆண்டவரை நம்ம ஃபஸ்ட்டு வச்சு செய்யணும். ஸோ வெரி சிம்பிளாக என்ன சொல்லணும்னா, இப்போதைக்கு ஒரு யாரோ காசிப் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. யாரோ உங்கள் நண்பர்கள் 3 பேரும் 4 பேர் யாரோ ஒருத்தரை பற்றி அவங்க முதுகு பின்னாடி ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. இவன் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கான் தெரியுமா. அது உண்மையாக போயா நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம், அந்த மாதிரி பேசுகிறதே, ஒருத்தர் பின்னாடி பேசுகிறது, அந்த மாதிரி தவறாக பேசுகிறது ரொம்ப தவறான விஷயம்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ அந்த சூழ்நிலையில் மெஜாரிட்டியாக நம்ம என்ன பண்ணுவோன்னா, சரி இப்போது பேசாதன்னு சொன்னால் ஒரு மாதிரி எல்லாம் என்ன பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்காம இருக்கிறதுக்கு சரி நான் கேட்குறேன், இல்லைன்னா நான் ஒதுங்குறேன். அந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம் இருப்போம். ஏன்னா அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க, நான் இப்போ போய் இப்போல்லாம் பேசாதீங்கன்னா சொன்னால் நீ யாரா இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, என்னை ஒரு மாதிரி பார்ப்பாங்க, அந்த பயம் இருக்குது, அதனால் நான் சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி தான் இங்கே சாலமன் சொல்கிறார். என்ன பண்ணுவோம் அந்த இடத்துல, ஆண்டவருக்கு பிரியமான காரியமாக இது இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம தைரியமாக போய் இவங்க என்னை பற்றி என்ன நினச்சாலும் எனக்கு கவலை இல்லை, ஆண்டவர் என்னை பற்றி என்ன நினைக்கிறாரோ அதுதான் எனக்கு கவலை. ஸோ the approval of God obviously should trump the approval of man. ஆண்டவரோட அப்ரூவல் தான் நம்மளுக்கு முக்கியம், மனிதனோட அப்ரூவல் நம்மளுக்கு முக்கியம் இல்லை. ஸோ ஆண்டவர் என்ன எதிர்பார்ப்பார் நம்மக்கிட்ட, அந்த அன்பு. நம்ம யாரை பற்றி பேசுகிறாங்களோ அவங்க மேலே இருக்க அன்பை காட்டி நம்ம என்ன சொல்லணும், இப்படிலாம் பேசாதீங்க, எல்லாம் தப்பு, அந்த மாதிரி நம்ம ஸ்டெப் இன் பண்ணி சொல்லணும். அவங்க நம்மளை என்ன நினச்சாலும் பரவாயில்ல, ஆனால் நம்ம ஆஸ் சைல்ட் ஆஃப் காட், நம்ம கிறிஸ்தவர்களாக இருந்தால் என்ன பண்ணணும், அந்த மாதிரி தைரியமாக போய் சொல்லணும். நான் நிறைய பேர் சொல்லியிருக்கிறது இதுதான், ஆஸ் அ கிறிஸ்டியன் வே கால் டு பர்சவியர். என்ன பண்ணுவோம், நம்ம வாழ்க்கை கிறிஸ்தவனாக இருந்தால் கஷ்டமாக தான் இருக்கும், மற்ற மதத்தோட நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் தைரியமாக சொல்லணும். அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னா தப்பு தான், மற்றவங்க ஒரு மாதிரி பார்ப்பாங்க, நம்மளை ஒரு மாதிரி நினைப்பாங்க, அடுத்த வாட்டி என்ன நம்மக்கிட்ட அவ்வளோவா பழகவும் மாட்டாங்க, பரவாயில்ல. அது முக்கியமாக இல்லை, ஆண்டவர் பார்வையில் நம்ம செய்கிறது சரியானது செய்கிறது முக்கியமாக, அதை தான் இங்கே சாலமன் நம்மளுக்கு ரிமைண்ட் பண்ணுறாரு. ஸோ என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி சூழ்நிலைகள் யாருக்கு என்னென்ன மாதிரிலாம் வரலாம். நம்ம மனிதனுக்கு பயந்து செய்கிற முடிவுகளோட ஆண்டவருக்கு பயந்து செய்கிறது தான் ரொம்ப முக்கியம்னு சாலமன் நீங்கள் சொல்கிறார். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் us to take away. ஒரு சின்ன ப்ரேயர். Our loving Heavenly Father, thank you for this wonderful day. Thank you for this wonderful devotion that King Solomon has given us, Lord. Lord, as we are about to go through the rest of our day, Lord, please cleanse my heart from becoming a people-pleasing heart, Lord. Let me become a heart that serves you and pleases you and only you, O Lord. Lord, let me not be tempted into doing things to please people, Lord. All of this in Christ's name I pray. Amen.